ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷார்க் ஃபிஷ் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தான டேஸ்டான ஒரு மீன் குழம்பு இது. கேர்ள்ஸுக்கு லேடிஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டான குழம்பு இது. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வச்சு சாப்பிட்றோம், ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 800 கிராம் ஷார்க்கு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நல்ல தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. திரும்பி இதே நம்ம 2-3 வாட்டி வீட்டில் ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி மட்டும் போட்டு நல்லா இந்த மாதிரி அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கழுகுன உடனேயே மஞ்சப்பொடி மிக்ஸ் பண்ணி, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சிம்பிளாக எப்படி இந்த குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது போடும்போதே இதை சொல்லியிருக்கிறேன். வேணும்னா லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி மஞ்சப்பொடி எடுத்து கலந்து வச்சுட்டு, இப்போ நம்ம இதில் வந்துட்டு மிளகு, சீரகம், கடுகு, முழு மல்லி, அப்புறம் வத்தல் எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் விட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்து சுக்காவாக ஃப்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு கருவாட்டு குழம்பு மணம் வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெயை ஜாஸ்தியாகவே சேர்த்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி, வத்தல், சீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு பார்த்துக்கோங்க 10 வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுங்க. இது அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு கருகவும் கூடாது, அதே மாதிரி பச்சை தன்மையாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த ஃபிஷ்ஷோட குழம்பு வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் பக்காவாக கரெக்டாக கிடைக்கும். ரொம்பவும் மசாலா சேர்க்காமல் நான் கொஞ்சம் வத்தல் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. மீன் குழம்பு எப்போவுமே காரமும் புளிப்பும் ஜாஸ்தி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10 காஞ்ச வத்தல் போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் துருவல், அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண மசாலாவுக்கு தேவையானது, அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பு செய்கிறதுக்காக கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கடுகு போட்டு, அப்புறம் நல்ல 100 கிராம் 150 கிராம் கூட நம்ம இஷ்டத்துக்கு போடலாம். அவ்வளோ சின்ன வெங்காயம் நல்லா உரித்து 2ஆக கீறி அதை போட்டு, இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நல்லா பூண்டு போட்டிருக்கேன். இதையும் போட்டு அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு இப்போ கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு இப்போ வந்துட்டு ஒரு 10 கருவேப்பிலை இலைகளை போட்டு அதில் நல்லா ஒரு ஃப்ரை மணம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்கும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கும் தேவையான உப்பு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அதை வதக்கி விட்டுருக்கேன். இந்த டைமில் அது நல்ல ப்ரௌனாக வதங்கி ஒரு மணம் வரும்போது நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து அந்த வெங்காயத்து மேலே கொட்டி அதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு, இப்போ ஒரு கிண்ண அளவு நான் புளி பேஸ்ட்டை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ ஏற்கனவே மஞ்சள் தூள் கலந்து வச்சுருக்குறோம் மீனில், அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பாதி மாங்காவை நல்ல 4-5 பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கோம். புளி எவ்வளோ கலந்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மாங்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா 2 கொதி வந்ததும் ஒரு 3 மினிட்ஸில் நம்மளுக்கு மசாலா வெந்துடுச்சு. லைட்டாக அது ஒரு பாதி பதத்துக்கு தான் வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மீன் துண்டு 1 பை 1 போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுங்க. அவ்வளோதான். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் அதை கொதிக்க விடுங்க. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். Thank you, friend.